2026ஆம் ஆண்டுல கும்ப ராசியிலே ராகு இருக்க போறாரு. 7ஆம் இடத்துல கேது. ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்க போறாரு. குரு 5ஆம் இடத்துல, வருஷ பிற்பகுதியில 6ஆம் இடத்துல இருக்க போறாரு. இதான் கிரகநிலை. இந்த ராசியில இருக்கக்கூடிய ராகு மன ரீதியான பாதிப்புகள், உடல் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்க போறாரு. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வாய் வச்சீங்கன்னா கண்டிப்பா மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பொதுவாக எனக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னா என்னுடைய அப்பாவுக்கு ஆகாது. அப்போ கும்பராசிக்காரங்களுடைய தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாமல் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஏற்றம் கும்பராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட பிற்பகுதியில் உண்டு. கூட இருக்க ஆள் நல்லா கற்றுக்கிட்டு போய் அவன் இவங்கள விட 2 மடங்கு டெவலப் ஆகும். ஏன்னா கும்பங்கிறது கோவிலுடைய கலசம். எங்கள் பிள்ளைங்களால் எங்களுக்கு கடுமையான மன உளைச்சல்ங்க. பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு தங்க கம்பியாக மாறிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பிள்ளைங்க ரொம்ப தங்க கம்பியால் மாறுறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு இனம் புரியாத குழப்பம் ரொம்ப நம்மளை பார்த்திங்கன்னா தின்னும். அந்த அளவுக்கு ஒரு குழப்பம், அந்த அளவுக்கு ஒரு பயம், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வரும். எண்ணற்ற காலங்கள் வரும் பொழுது பித்ரு தோஷம் மட்டும் இல்லாமல் சனி உங்களுக்கு சாந்தமாகி வரப்பிரசாதியாகி கொடுக்கக்கூடிய. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026ஆம் வருடம் புதிய வருடம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும், ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன, பலவீனம் என்ன, இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு 5 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் கேஜிஎஃப் கருப்பசாமி அவர்கள், திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள், டாக்டர் தீபா அருளாளன், வீனஸ் பாலாஜி அவர்கள், டிஜே சுந்தரபாண்டி அவர்கள், 5 ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு கும்ப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும்? 2026ஆம் ஆண்டுல கும்ப ராசியிலே ராகு இருக்க போறாரு. 7ஆம் இடத்துல கேது. ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்க போறாரு. குரு 5ஆம் இடத்துல, வருஷ பிற்பகுதியில் 6ஆம் இடத்துல இருக்க போறாரு. இதான் கிரகநிலை. இந்த ராசியில இருக்கக்கூடிய ராகு மன ரீதியான பாதிப்புகள், உடல் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்க போறாரு. அதனால இந்த வருஷம் கும்ப ராசி என்பவர்கள் 7.5 சனியில கூட கும்பராசி என்பவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படலை. ஆனா 2026ஆம் ஆண்டுல ராசியிலே ராகு இருக்கிறது அதிக பாதிப்புகளை கண்டிப்பா உறுதியா கொடுக்கும். முக்கியமா மன ரீதியான போராட்டங்கள் அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலத்தில் ஐயோ எனக்கு பிஸ்னஸ் நடக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, பிஸ்னஸில் எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது, பிஸ்னஸில் நான் கடன் வாங்குகிறேன், எனக்கு தொழிலே நடக்க மாட்டேங்குது, தொழிலில் வாய்ப்புகள் இல்லைன்னு யோசிக்கக்கூடிய நேரமாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக நல்லது செய்வார். அது எந்த டவுட்டும் கிடையாது. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வாய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய கும்ப ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், தொந்தரவுகள் வரதான் செய்யும், அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள். அதனால் ரொம்ப யோசிக்காமல் நான் டெய்லி வேலைக்கு போவேன், வருவேன், நான் செய்யக்கூடிய வேலையை கண்ணும் கருத்துமாக செய்வேன் அப்படின்னு யோசித்து செஞ்சிங்கன்னா நல்லது. அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்குன்னா குடும்ப வாய்ப்புகள் வரும். குழந்தை பேர், வீடு, வண்டி, வாகனம், திருமணம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நல்ல வரவுகளை கொடுக்கும். தொழில நிறைய வரவுகளையும் கொடுக்கும். எந்த பிரச்சனையும் வராது. ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தகுதிகள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வசதி தகுந்த மாதிரி, உங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி வரன் பார்ப்பது சிறப்பு. ரொம்ப யோசிச்சு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு வரன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். காதலில் தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம், அதனால் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான நேரம். கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனநலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் 2026ஆம் வருடம் கண்டிப்பாக ஒரு மன ரீதியான, உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. கொஞ்சம் டெஸ்டிங் டைம்ஸாக இருக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சார், 2026ஆம் வருடம் கும்ப ராசிக்கு எப்படி அமையும் சார்? பொதுவாகவே 2026 கும்பராசிக்கு 2.5 வருஷத்தை கழிச்சிட்டாங்க ஜாதகத்தில் 7.5 சனியில். இப்போ பாத சனின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருக்காங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா படிப்பில் ப்ரில்லியண்ட்டு,
ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க கேட்டிங்கன்னா இவங்க தான். ஆனால் குறிப்பிட்ட காலம் 25 வயசுக்கு மேலே தன்னுடைய தகப்பனுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. பொதுவாக எனக்கு 7.5 சனி நடந்துச்சுன்னா என்னுடைய அப்பாவுக்கு ஆகாது. அப்போ கும்பராசிக்காரங்களுடைய தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுறதும் தகப்பன் மேலே ஒரு அன்பும் பண்பும் அனுசரணை வைக்கிறது கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லதுன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சு இப்போ இருக்கிற பாத சனியில் புது ப்ராஜெக்ட் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லலாம். வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தாய் தகப்பனை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இப்படிலாம் இருந்தால் நீங்கள் தான் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, இப்படியாமட்ட ஒரு பெரிய படிப்பு படிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆக மொத்தம் 2026 உங்களுக்கு யோகம்தான். தெளிவான அமைப்பில் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாற்றம் உண்டு. கண்டிப்பா. சார் நீங்க சொல்லுங்க, 2026ல கும்பராசிக்கான பண வரவு எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கும்? கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2.5 வருட காலமாகவே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை தன்னைத்தானே குழப்ப வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இவங்க ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கவங்களையும் அந்த யோசித்து முடிக்கவங்களையுமே அந்த விஷயத்துக்கான செயல்பாடை வேறு யாரோ செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இதை சமாளிக்கலாம், எப்படி இதை எதிர்நோக்கி போகலாங்கிற எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் கும்பராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட பிற்பகுதியில் உண்டு. இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க, குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை மீள்வதற்கான வாய்ப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அதாவது பதவி உயர்வு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றம், சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு நிறையா பிரச்சனையை சந்திச்சுட்டவங்களுக்கு பிரச்சனை வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கலாம். ஏன்னா இவங்க செய்கிற தொழிலுடைய ரகசியங்களை கூட இருக்க ஆள் நல்லா கற்றுக்கிட்டு போய் அவன் இவங்கள விட 2 மடங்கு டெவலப் ஆகும். ஏன்னா கும்பங்கிறது கோவிலுடைய கலசம். கோபுரத்தில் உள்ள கலசத்தை எப்படி வந்து மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு வைப்ரேஷன் கொடுத்துக்கும். அந்த வைப்ரேஷன் சக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூடவே இருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் போராட்டம், கஷ்டம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கஷ்டம் இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேல் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. கண்டிப்பா. மேம் நீங்க சொல்லுங்க, கும்பராசி நேயர்களுக்கு 2026ல காதல், திருமணம் இது சார்ந்த விஷயங்கள் எப்படி அமையும்? கண்டிப்பாம்மா. ஃபர்ஸ்ட் பகுதி நம்ம 1/6/2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். எங்கள் பிள்ளைங்களால எங்களுக்கு கடுமையான மன உளைச்சல்ங்க, பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு தங்க கம்பியாக மாறிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு பிள்ளைங்க வந்து ரொம்ப தங்க கம்பியாலாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல விட இப்போ பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்குமா. அதே மாதிரி ராகு வந்து சுயஸ்தானத்தில் ராகு அப்படின்போது எதுலையுமே நாட் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எதுலையுமே எனக்கு திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம், எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத பயம் அப்படின்ற ஒரு குழப்ப நிலை அப்படின்றது மேலோங்கும். அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் கேது, 7ல் கேது அப்படின்போது கணவன் மனைவி இடையே ஒரு கேப் அப்படின்றது வரும், ஒரு டிஸ்டன்ஸ் வரும். லவ் அப்படின்னா அந்த லவ்வில் ஒரு கேப்பு, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் டவுன், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாத சனியாக இருக்கார், 2ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ பாத சனி அப்படின் போது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கா கிணறு தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை கொடுக்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், காஷியஸாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவலில் கடன் அப்படின்றதெல்லாம் வாங்க வேண்டாம், ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. இது முற்பகுதி. இப்போ பிற்பகுதி அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் மாதத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ரோக குருவாக வரார். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு பிற்பகுதி வந்து பாருங்கள் கடன்லேருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோயிலிருந்து ஒரு விமோச்சனம். எங்களுக்கு இன்க்யூரபிள் டிசார்டர் இருக்குங்க, குரோனிக் கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி இன்க்யூரபிள் டிசார்டர் இருக்குது, அதிலிருந்து விமோச்சனம் கிடச்சிடுமா அப்படின்னா அதுலேருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். பிற்பகுதியில் வந்து பாருங்கள், முற்பகுதியில் நம்மளுக்கு வந்து ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது. ஸோ நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லைட்டாக இருக்கும். பிற்பகுதியில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஒரு இனம் புரியாத குழப்பம், ரொம்ப நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தின்னும், அந்த அளவுக்கு ஒரு குழப்பம், அந்த அளவுக்கு ஒரு பயம், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வரும். பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை வந்து பாத சனி மேலே இருக்குது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு. அப்போ சனியினால் வரக்கூடிய இவ்வளோண்டு கெடுபடன்கள் கூட வராதுமா. அப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் காஷியஸாக இருக்காங்க அப்படின்னா போதுமானது. கும்பம் நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பா. சார் நீங்க சொல்லுங்க, கும்பராசிக்கான பரிகாரம் அண்ட் எந்த கடவுளை வழிபடணும்? பூர்வ கும்பராசிக்கு பாதகார சனி கரையேற முடியவில்லை இல்லையா?
தவிச்சு போகிறாங்க. என்ன வழி? கெட்டவனோ நல்லவனோ சாட்சிக்காரன் காலில் விழுகிறதையும் சண்டைக்காரன் காலில் விழுகிறதே பொறுத்து. அவன் ஈஸ்வர பற்றம் பெற்றவன், அவனே நம்ம கை தூக்கி விடுவான். தத்தளிச்சு போய் கெட்டு சீரழிஞ்சவனை ஒரு உயர ஸ்டேஜில் வைக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் ஏற்றி விடக்கூடிய குப்பம் சொல்லக்கூடிய ஏரி குப்பம். திருவண்ணாமலை டு வேலூர் போகிறவரில் பட வீடுன்னு இருக்குது. அங்கேருந்து வாக்கபல் டிஸ்ட்ரிக்டில் ஏரி குப்பம் எந்திர சனி பகவான் பேசுது. அரிய பெரிய ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து எந்திர வடிவில் இருக்கிறான் சனி பகவான். அவன் ஒவ்வொரு பிரத்யோகமாக திருநள்ளாரும், அதற்கு அடுத்து நம்ம தேனிக்கு பக்கத்தில் இருக்க குச்சனூருமே நம்ம பார்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சனி விலகக்கூடிய தன்மை, சனி பார்த்தால் பாலுங்கிற தன்மையை முறியடிக்கக்கூடியது. குறிப்பாக கும்பம் வீடு இன்னொரு மகரம் கும்பமாக இருந்து இன்னொரு வீடாக இருந்தால் கூட எந்திரம் தந்திரம் மாயம் எதுவுமே வேண்டியதில்லை. எந்திர சனி பகவான் கோயிலுக்கு போய் 17 தீபம் போட்டு அவனை வணங்கிட்டு வந்து அங்கே காராபுந்தி காக்காக்கு வைத்தால் வித்தியாசமான பரிகாரம் நடைமுறையில் இருக்கிறதே. கோயிலுக்கு சென்று பாருங்கள். எண்ணற்ற காகங்கள் வரும் பொழுது பித்ருதோஷம் மட்டும் இல்லாமல் சனி உங்களுக்கு சாந்தமாகி வரப்பிரசாதியாகி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆலயம். 2026 மகர ராசிக்கு இது முக்கியம். என்ன மாதிரி விரதங்கள்? சனிக்கிழமை தோறும் 3 வேளையுமே டிஃபன் எடுத்துக்கணும். ரைஸ் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கக்கூடாது. இது செய்ய செய்ய சனி பகவான் சாந்தமாவான். என்ன விதமான தானம்? பொதுவாக கிஸ்மிஸ்ன்னு பழம் சொல்லக்கூடிய திராட்சையை காக்காக்க வைப்பது கட்டும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அதெல்லாம் காட்டிலையும் காராபூந்தியை காக்கைக்கு விநியோகப்படுத்தும் பொழுது இந்த பாதகார சனியில் இருக்கக்கூடியவங்க மகர கும்பம் வீட்டில் இருக்கிறவங்க செய்யும் பொழுது முற்றிலும் விடுதலை கொடுக்கும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு எந்திர சனி பகவான் ஏற்றமிகு ஆலயம். கண்டிப்பா. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 என்ன பலம் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், இது முதற்கொண்டு நீங்க 5 பேரும் எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி.